கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லேலூயா. இன்றைய நாள் என்ன நாள் சொல்லுங்க? குட் ஃப்ரைடே. என்னது? இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, மீறுதல்களுக்காக தன்னுடைய சொந்த ஜீவனை கொடுத்த ஒரு நல்ல நாள். இன்றைக்கு நாம் எல்லாம் என்ன பண்ணிருக்கிறோம்? அந்த நல்ல நாளை நாம் பல கோடி கிறிஸ்தவர்களோடு சேர்ந்து நாமும் அனுசரிக்கும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இது ஒரு முக்கியமான நாள், நல்ல நாள்னு சொன்னேன். ஆனால் இன்றைக்கு நாம் அந்த நல்ல நாளில் நாம் என்ன பண்ணிருக்கிறோம்? ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். இன்னொரு நல்ல நாள் வரப்போகுது. யார் சொல்கிறீங்க? ஈஸ்டர் நாள். கரெக்டு. அது இல்லை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகையின் நாள். அல்லேலூயா. அப்போ அந்த நாளுக்கு நாம் என்ன பண்ணோம்? ஆயத்தமாக இருக்கணும். இந்த நாளில் நாமெல்லாம் நல்ல நாளில் நாம் வந்துட்டோம். அது ஒரு நல்ல நாள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் அவர் நியாயாதிபதியாய் நம்முடைய நம்மை அழைத்து செல்லக்கூடிய நாள். அந்த நாளுக்கு நாம் என்ன பண்ணணும்? ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. ஆக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக 7 வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு? இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு நிறைய காரியங்களை குறித்து நான் வசனங்களெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் பாடல் வேலையில் நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கு நம்முடைய ஜாய்ஸ் பால் அவருக்கு என்ன பண்ணாங்கன்னா நிறைய காரியங்களை நம்முடைய அந்த பாடல் வரியில் உங்களுக்கு நிறைய சத்தியங்களை கொடுத்துட்டார். என்ன பண்ணிட்டாரு சொல்லுங்க? நிறைய சத்தியங்களை உங்களுக்கு பாடல் வாயிலாக கொடுத்துருக்கார். அல்லேலூயா. அதனால் நம்ம வழக்கம் போல் பார்த்திங்கன்னா பழைய கடந்த ஆண்டுகளில் நம்ம என்ன பண்ணோம்? 7 வார்த்தைகளை 7 பேர் என்ன பண்ணோம்? பேசணும். 7 பேர் சொன்னோம். அப்போது அதனால் வந்து நிறைய காலங்கள் நேரமெல்லாம் ஆச்சு. ரொம்ப நிறைய பேர் என்ன பண்ணாங்க? 3 செய்தி கேட்டுட்டு 4 செய்தி கேட்காம போனாங்க. அப்புறம் ஒரு சிலர் 5 செய்தி கேட்டுட்டு 2 செய்தி கேட்காம போனவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி எல்லாருமே வந்து சத்தியத்தை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நாளில் நல்ல நோக்கத்தோடு என்ன நம்ம திருச்சபையில் என்ன பண்ணியிருக்கிறோம்? 7 செய்திகளையும் குறிப்பாக சொல்லி நாம் நல்ல தீர்மானங்களை நாம் எடுத்து நாம் கடந்து செல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆகையினால இந்த நாளில் நான் வந்து 7 செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல. 7 செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குதா? 7 குறிப்புகளை சொல்ல போகிறேன். என்ன போகிறேன்? 7 குறிப்புகள். 7 குறிப்புகளும் 7 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன 7 வார்த்தைகள். ஆனால் செய்தின்னு சொன்னால் ரொம்ப பெருசாக இருக்குது, குறிப்புன்னு சொன்னால் எப்படி இருக்குது? சின்னதாக தெரியுது இல்லையா? ஸ்தோத்திரம். இப்போது நாம் வந்து நான் சொன்னேன், அதாவது 7 வார்த்தைகளை சொன்னார்னு சொல்லி. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் இன்றைய நாளில் அவர் காலை 9 மணி வேளையில் சிலுவைக்கு கொண்டு போய் அவர் அறையப்பட்டாங்க. 6 மணி நேரம் என்ன பண்ணாராம்? சிலுவையில் தொங்கி கொண்டிருந்தார். அந்த 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கி கொண்டிருந்த வேளையில் தன்னை சுற்றிருந்த ஜனங்களுக்காகவும் சிலுவையில் அறையப்பட்ட கள்ளர்களுக்காகவும் தனக்காகவும் பிதாவோடும் பேசி என்ன பண்ணுறாரு? அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்று பிதாவினிடத்தில் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. இவ்வளோ தான் சப்ஜெக்ட். இதில் முதலாவது
வார்த்தை நமக்கு தெரியும். வாசிங்க 23ஆம் அதிகாரம், லூக்கா 23ஆம் அதிகாரம் 30. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். போதும். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்களே, அறியாமல் இருக்கிறார்களே என்று ஆண்டவர் முதலாவது வார்த்தையை சிலுவையில் சொல்லக்கூடிய முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். பிதாவே இவர்களுக்கு மன்னி சொல்லுங்க. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அப்போ யார் இவர்கள்? யாரை பார்த்து இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்றாரு என்று நாம் பார்க்குறோம். முதலாவது இந்த வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்று பார்க்கிற பொழுது, கொலை குற்றவாளிகளிலே மிகவும் உச்சக்கட்ட தண்டனை எதுவென்று சொன்னால் அது சிலுவை தண்டனை என்று நாம் பார்க்குறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை ஒரு உச்சக்கட்ட தண்டனை, மிகப்பெரிய கொடூரமான ஒரு தண்டனையாக அது சிலுவையிலே அடிக்கப்படுகிறது என்று நாம் பார்க்குறோம். இந்த சிலுவையில் அடிக்கப்படுகிற நபர்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகளெல்லாம் பேசுவாங்கன்னா, ஏளனமான வார்த்தைகளை பேசுவாங்க, மிகவும் என்ன பண்ணுவாங்க, கூக்குரல் இடுவாங்க, கண்ணீரோடு அழுவாங்க. இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை பார்த்து என்ன பண்ணுவாங்க, அவர்களை சபிப்பார்கள். என்ன பண்ணுவாங்க, சாபம் இடுவார்கள் என்று இந்த ஒரு வரலாற்று யூத ஆசிரியர் சொல்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் இந்த இடத்துல என்ன பண்ணுறார் அப்படின்னா, பிதாவே என்று சொல்லி அவர் தேவனை நோக்கி, பிதாவை நோக்கி ஒரு பிரேயர் என்ன பண்ணுறாரு, ஜெபம் பண்ணுறார். அல்லேலூயா. யாருக்காக அவர் பிரேயர் பண்ணுறார், ஜெபிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் மலைப்பிரசங்கத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 44வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் பிரேயர் பண்ணுங்க அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மலைப்பிரசங்கத்தில் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் கற்றுக் கொடுத்த அந்த காரியத்தை தான், அந்த செயலை தான் அவர் என்ன செய்கிறாராம், அந்த இடத்துல பிதாவை நோக்கி தன்னை நிந்தித்தவர்கள், தன்னை தூசித்தவர்கள், நீ தேவனுடைய குமாரனாக இருந்தால் சிலுவையிலிருந்து இறங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூசித்தவர்கள், நிந்தித்தவர்கள், சிலுவை வாரினால் அடித்தவர்கள், இவர்களெல்லாம் பார்த்து பிதாவை நோக்கி, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று பிதாவை நோக்கி ஜெபிக்கிற ஜெபத்தை தான் இந்த வசனத்தில் நாம் படிக்கிறோம். அல்லேலூயா. இன்னுமாக மத்தேயு சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது 6:14-15, மத்தேயு 6:14-15. நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். போதும். அல்லேலூயா. இங்கே நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாருன்னா, மனுஷருடைய தப்புதங்களை நாம் என்ன பண்ணணுமா, மன்னித்தீர்களானால் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், நம்முடைய பாவங்களை, நம்முடைய தப்புதங்களை ஆண்டவர் நமக்கு மன்னிப்பார் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இப்போ ஆண்டவர்
பிதாவை நோக்கி இங்கே என்ன பண்ண சொல்கிறாருன்னா, ஆண்டவர் நமக்கு என்ன அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தாரோ அதை இந்த சிலுவையில் முதலாவது வார்த்தையில் நமக்கு சொல்லுகிறார் என்று நாம் படிக்கிறோம். அல்லேலூயா. அதில் என்ன சொல்கிறாருன்னா, இவர்களை மன்னியும் சொல்கிறார். யார்? ஏராளமான ஜனங்கள் இருந்தாங்க. போன வாரத்தில் நாம் பார்த்தோம். அவர்களாம் என்ன பண்ணாங்கன்னா, முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆண்டவருடைய அந்த கழுதை குட்டியின் மேலே பவனியாக வந்த ஆண்டவர் இடத்துல என்ன பண்ணாங்க, உன்னதத்தில் ஓசன்னா என்று அவர்களெல்லாம் ஆர்ப்பரித்த ஜனங்கள், கொண்டாடின ஜனங்கள் இப்போ என்ன பண்ணுறாங்களா, அவனை சிலுவையில் அறையும் அறையும் என்று சொல்லி கூப்பிடுறாங்க. பிலாத்து கேட்குறாரு, பரபாசை நான் விடுதலையாக்கவா இல்லை இயேசுவை விடுதலையாக்கவா அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அவர் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, பரபாசை விடுதலை பண்ணுங்க. அந்த பரபாஸ் என்பவன் யார்? மிகப்பெரிய கலகத்தில் குற்றவாளியாக கொண்டு வந்த மனிதன், கலகத்தை ஏற்படுத்தின மனிதன். ஆனால் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த பரபாசை நீங்கள் என்ன பண்ணுங்க, விடுதலை ஆகுங்க. பஸ்கா பண்டிகை தோறும் யாராவது ஒருத்தர் நான் விடுதலை பண்ணணும், அப்போ நான் இயேசு விடுதலை பண்ணணும். பிலாத்து என்ன பண்ணுறார், எப்படியாவது இயேசுவை விடுதலை பண்ண வேண்டும் என்று சொல்லி அந்த ஜனங்களிடத்தில் கேட்குறார். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, பரபாசை எங்களுக்கு விடுதலை ஆக்கும், இயேசுவையோ சிலுவையில் அறையும் 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 என்று கூக்குரலிட்டாங்க. அப்போ ஜனங்களுடைய தொந்தரவு தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாரு பிலாத்து, கையை கழுவி அவர் ஒப்பு கொடுத்துட்றார். அப்போது ஆண்டவரை சிலுவையில் கொண்டு போகிறார். அப்படிப்பட்ட கூட்டம், தலைவர்கள் கூட்டம், ஆலோசனை சங்கத்தில் என்ன பண்ணுறாங்க, அவர்கள் சிலுவையில் அறையிருப்பதற்கு என்னெல்லாம் முயற்சி பண்ணணும் பார்க்குறாங்க, என்ன குற்றத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி பண்ணி பார்க்குறாங்க. பொய் சாட்சி கொண்டு வராங்க. ஆனாலும் என்ன செய்ய முடியல, ஆண்டவரிடத்தில் ஆண்டவரை ஒரு குற்றமும் காண முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் இவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் மன்னிக்கிறார் என்று நாம் படிக்கிறோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இங்கே அறியாமல் அவர்கள் செய்த பாவத்தை, அவர்கள் செய்த தப்பிதங்களை, அவர்கள் செய்த துரோகங்களை ஆண்டவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா, மன்னிப்பதற்கு அவர் தயவு பொறுத்த தேவனாக இருக்கிறார். இதில் பார்த்தோம்னா நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்காருன்னா, முற்றிலும் மன்னிக்கிறவர், மன்னித்துட்டு மறந்து போயிடுவார். அந்த தப்பு அவர்கள் செஞ்ச மாதிரியே அவர் நினைத்து பார்க்காத தேவன், முற்றிலும் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். தன்னை நிந்தித்தவர்கள், துன்பப்படுத்தினவர்களிடத்தில் அவருக்கு எந்த விதமான மனக்கசப்பு அவரிடத்துல இல்லை. இப்படிலாம் கோபம் இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், அன்பு அந்த இடத்துல ஊற்றப்பட்டது. அன்பு தான் இயேசு கிறிஸ்துடைய அன்பு, விலையேறப்பட்ட அன்பு. அந்த அன்பு தான் இந்த ஜனங்கள் என்ன செஞ்சது, மன்னிக்கும்படியாக பிதாவினிடத்தில் வேண்டினது, பிதாவினிடத்தில் பரிந்து பேசினது, பிதாவை நோக்கி ஜெபித்தது என்று நாம் படிக்கிறோம். அல்லேலூயா. அது முதலாவது வார்த்தை அன்பின் ஊற்றாக வெளிப்பட்ட ஒரு வார்த்தை. என்ன சொல்கிறாரு, பிதாவே என்று அவர் அழைக்கிறார். பிதாவோடு அவர் எப்படி இருந்தார், ஐக்கியமுடையவராய் இருந்தார், நெருக்கமுடையவராய் இருந்தார். எந்த ஒரு பாடுகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், சரீரத்தில் பாடுகள் இருந்தாலும், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் பிதாவோடு கொண்டிருந்த ஒரு ஐக்கியத்தை அவரால் என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள, பிதாவோட ஐக்கியத்தை அவரை ஒருபோதும் யாரும் தடை பண்ண முடியல என்று நாம் படிக்கிறோம். லூக்காவில் சொல்கிறாரு 2ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில், என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதில்லை என்று அறியீர்களா. லாசருவின் கல்யாணத்தில் போய் ஜெபம் பண்ணுறாரு, பிதாவே நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இன்றைக்கு நாம் பார்த்தோம்னா ஆண்டவராகிய தேவன் பிதாவை நோக்கி அவர் வேண்டுதல் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்று நாம் படித்தோம். இன்னுமாக நாம் படித்தோமானால் எபிரேய ஆக்கியோன் என்ன சொல்கிறாருன்னா, எபிரேயர் 4ஆவது அதிகாரம்
வாசிப்போம். 15-16. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். நமது பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். அந்த வசனத்தில் பாருங்க, எல்லா விதத்திலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவமில்லாத இருக்கிற பிரதான ஆசாரியர். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய இந்த பூலோக வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகள் வந்தது, நெருக்கங்கள் வந்தது, தோல்விகள் வந்தது, இழப்புகள் வந்தது. ஆனால் அந்த சோதனையில் மத்தியிலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு பிதாவுடைய சித்தத்தை செய்வதற்கு, தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து இந்த இடத்துல அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறார், ஜெபிக்கிறார் என்று படிக்கிறோம். அவர்களை மன்னிக்கிறார் என்று நாம் படிக்கிறோம். அல்லேலூயா. ஆக பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மக்களுக்காக அவர்கள் திறப்பின் வாசலில் நின்று ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். ஆபிரகாம் பற்றி நாம் படித்தோம்னா சோதோம் குமாராவில் இருக்கக்கூடிய மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் தேவனோடு போராடி ஜெபம் பண்ணுறார். மோசே என்ன பண்ணுறாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாவது கானான் தேசத்திற்கு வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி அவர் தேவ சமூகத்தில் நின்று போராடி அவர் ஜெபிக்கிறார். எஸ்தர் என்ன பண்ணாங்க? யூத ஜனங்களுக்காக அவங்க மன்றாடி அவர்களுக்கு விடுதலையை பெற்றுக் கொடுக்குறாங்க. ஆக இப்படியாக பார்த்தோம்னா நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம் மீட்கப்படும்படியாக, அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் என்ன பண்ணுறாரு? பிதாவை நோக்கி அவர் ஜெபிக்கிறார் என்று நாம் படிக்கிறோம். அல்லேலூயா. இன்னுமாக அந்த வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, லூக்கா சுவிசேஷம் அந்த வசனத்துக்கு நேராக வருவோம். 23:34 தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்றார். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷத்தில் இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். இந்த ஜனங்கள் உண்மையிலேயே அவர்கள் அறிந்து செய்தார்களா அறியாது செய்தார்களா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யூத ஜனங்களுக்காக வந்தார், மேசியா. ஆனால் அந்த மேசியாவை அவர்கள் என்ன பண்ணாங்க? யூதருக்கு ராஜாவாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை, விசுவாசிக்கலை. அப்போது அந்த ஆசீர்வாதம் யாருக்கு கிடைச்சது? புறஜாதிகளாகிய நமக்கு கிடைத்திருக்கிறது என்று நாம் படிக்கிறோம். இங்கே நாம் பார்க்கிற பொழுது இவர்கள் அறியாமல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு நேராக கொண்டு சென்றார்கள். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். அதாவது 1 கொரிந்தியர் நிருபத்துக்கு வாங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்துக்கு பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறைய மாட்டார்கள். அவர்களுக்கு இவர் தேவகுமாரன் என்று அவர்கள் நினைச்சல அறியல. அதனால தான் என்ன பண்ணாங்க? சிலுவைக்கு நேராக கொண்டு போனாங்க. ஆனால் இன்றைக்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்னென்னா, இயேசு என்ன பண்ணார்? சிலுவையில் இவர்களுக்காக பிதாவை நோக்கி மன்னிக்கும்படி ஜெபம் பண்ணார் என்று நாம் படித்தோம். அதில் லூக்கா சுவிசேஷத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். 12ஆம் அதிகாரம் 47-48.
ஆயத்தமா இராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாய் இருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். போதும். இங்கே அறியாமல் இருந்து இருக்கிறவனுக்கு என்னடியா? கொஞ்சம் அடி. அறிந்து செய்கிறவர்களுக்கு என்ன பண்ணுமாமா? அநேக அடிகள் அடிக்கப்படும். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம். பிதாவினுடைய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரித்திருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போது பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் அவருடைய அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனோமானால் என்ன சொல்லியிருக்காரு? அநேக அடிகள் நமக்கு கொடுக்கும். அறியாமல் செய்கிறவர்களுக்கு சில அடிகள். இவங்க பார்த்தீங்க, எபிரேய ஆக்கியோன் மிகவும் அழகாக சொல்கிறார். 6ஆம் அதிகாரத்தில் வாங்க, எபிரேயர் 6:4-8 முடிய வசனங்கள். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இங்கே பாருங்க, அழகா அந்த வசனத்தில் சொல்றாருன்னா, மறுதலித்து போனவர்கள், அதாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனவர்கள், அவர் என்ன செய்கிறாங்களாம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மீண்டும் சிலுவையில் அறைகிறார்கள். அன்றைக்கு ஒரு கூட்டம் இவனை சிலுவையில் அறையும் என்று அவர்கள் அறியாமல் செய்தாங்க. இன்றைக்கு அறிந்திருக்கிற நாம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனால், மறுதலித்து போனால், மீண்டுமாக அவரை சிலுவையில் அறைகிறவர்களாக இருக்கிறோம் என்று நாம் பார்க்குறோம். பிரியமானவர்களே, இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், ஆண்டவர் முதலாவது வார்த்தையில் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு சொன்னார். நாம் படித்தோம். அதில் அறியாமல் ஒரு கூட்டம் அவரை சிலுவைக்கு நேராக கொண்டு போச்சு. இன்றைக்கு அறிந்திருக்கிற கூட்டம் இன்றைக்கு நாம் சிலுவைக்கு நேராக கொண்டு போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி பார்த்தோம். அந்த இவர்கள் இந்த கூட்டத்தில் நாம் இருக்கிறோமா? சிலுவைக்கு நேராக கொண்டு போன கூட்டத்தில் நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். இன்றைக்கு இன்னொரு கூட்டம் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 7:9. ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிடமிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே ஒரு கூட்டம் இருக்குது பரலோகத்தில். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்கன்னா, தொடர்ந்து அந்த வசனங்களில் பார்த்தீங்கன்னா, அவர் வெள்ளை அங்கிகளை தரித்திருந்தாங்க. இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவர ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்களாக இருந்தாங்க என்று சொல்லி இந்த ஒரு கூட்டத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். அதில் இவர்கள் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்றைக்கு பார்த்து சொன்னார், இவர்களை மன்னியும். அன்றைக்கு ஒரு கூட்டம் சிலுவைக்கு நேராக கொண்டு போச்சு. இன்றைக்கு ஒரு கூட்டம் சிங்காசனத்தில், தேவ சமூகத்தில், பரலோகத்தில் ஆராய்த்து கொண்டிருக்க கூட்டத்தில் நாம் இந்த கூட்டத்தில் நாம் இருக்கிறோம். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி
அவருடைய ஊழியத்தை செய்து அவருடைய சமூகத்தில் நின்ற ஒரு கூட்டமாக நாம் இருக்கிறோமா என்பதை இந்த நாளிலே சிந்தித்து பார்ப்போம். ஒரு அருமையான பாடல் உண்டு. அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், தீரலாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், தீரலாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஒரு தாளந்தோ 2 தாளந்தோ 5 தாளந்தோ உபயோகித்தோ, சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோர், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், தீரலாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். இந்த கூட்டத்தில் நாம் இருக்கிறோமா என்பதை நாம் இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்ப்போம். 2வது வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வரும். லூக்கா 23ஆம் அதிகாரம் 39 43 முடிய வசனங்கள். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாதொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடன் கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். இந்த வார்த்தை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, 2வது வார்த்தையாக சொல்லுகிறார். இந்த 2வது வார்த்தை குறித்து நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட 2 கல்லர்களை சிலுவையில் அறைகிறார்கள். வலது பக்கத்தில் ஒரு கல்வன், இடது பக்கத்தில் ஒரு கல்வன். இயேசு கிறிஸ்துவை நடுவிலுமாக சிலுவையில் அறைகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2 கல்லர்களோடு 2 கல்லர்களும் பேசிக்கொள்ளுகிறார்கள். இயேசு நடுவில் இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு கல்லனை பார்த்து ஆண்டவராகிய இயேசு இந்த வார்த்தையை சொல்கிறார். இப்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தையை ஒரு கல்லனிடத்தில் சொல்கிறாரு. ஒரு கல்லன் என்ன பண்ணுறாரு, அவன் கேட்குறான். என்ன கேட்குறாரு, ராஜ்யத்தில் வருகிற பொழுது என்னை நினைத்து கொள்ளுங்க ஆண்டவரே என்று சொல்லி அவன் கேட்ட பொழுது அந்த கல்லனிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். இப்போது நாம் பார்த்தோம்னா இந்த வசனங்களில் மத்தேயு சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா 27 வசனங்களை மாட்ட நான் சொல்லி கொண்டு போகிறேன் விரைவாக. 27:38 பார்த்தீங்கன்னா 2 கல்லர்களுமே அவரை நிந்தித்தார்கள் என்று அந்த வசனத்தில் நம்ம படிக்கலாம். என்ன பண்ணுறாங்க, நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் ஒரு கல்லந்தான் தூஷணம் பண்ணால், ஒரு கல்லை என்ன பண்ணால் எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருக்கோம். அதில் பார்த்தோம்னா அந்த வசனத்தில் வாசிப்போம். 27:38. அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கல்லர் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள். அந்த வழியாய் இல்லை மார்க்கில் வாசிங்க, ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கல்லருமே என்ன பண்ணுறாங்க, அவரை நிந்திக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 44வது வசனம். அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்லரும் அந்தபடியே அவரை மத்தேயு 27:44. மத்தேயு 27:44 அவரை என்ன பண்ணுறாங்க, நிந்தனை செய்தார்கள். அப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் பார்த்தோம்னா இந்த மத்தேயு என்ன சொல்கிறாருன்னா, 2 கல்லர்கள் சிலுவையில் அறைந்தாங்க, அதில் இருவரும் நிந்தனை பண்ணாங்க.
அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மார்க் என்ன சொல்கிறார், யோவான் சுவிசேஷத்தில் பார்த்தோம்னா 2 பேரை சிலுவையில் அறைகிறாங்க, நடுவில் ஆண்டவரை சிலுவையில் அறைந்தாங்க அப்படிலாம் சொல்லி சுவிசேஷங்களில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த இருவரும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்கன்னா கள்ளர்கள், சிலுவை தண்டனை பெறக்கூடிய அளவில் மிகப்பெரிய குற்றவாளிகள், குற்றங்களை செய்த 2 பேர் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். அப்போது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நாம் வாசித்தோம், 53:12 சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வேத வாக்கியம் நிறைவேறினது. அப்போது 2 பேருமே கள்ளர்கள், குற்றவாளிகள், கொடும் செயல்களை செய்தவர்கள். அதனால் அவர்கள் நடுவில், அவர்கள் யார், அக்கிரமக்காரர்கள், அவர்கள் நடுவில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒருவராக எண்ணப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டார் என்று நாம் படிக்கிறோம். இதில் 2 குற்றவாளிகளை குறித்து நாம் பார்ப்போம். முதலாவது ஒரு குற்றவாளி இருக்கிறான். யார்? இடதுபுறம் உள்ள குற்றவாளின்னு நம்ம வச்சுக்கலாம். அதில் பார்த்தோம்னா அவனும் 2 பேருமே முதல் ஒரு குற்றவாளி என்ன பண்ணுறாரு, 2 குற்றவாளியுமே ஆண்டவரிடத்தில் பேசுகிறாங்க. வாசிங்க அந்த வசனத்தில் 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் வாசிங்க. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். இங்கே ஒரு குற்றவாளி பேசுகிறாரு, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள். அவனும் ஆண்டவரிடத்தில் கேட்குறான், ஒரு விண்ணப்பத்தை தான் வைக்கிறான். நீ கிறிஸ்து தானே, உங்களுக்கு பவர் இருக்குல்ல, நீங்கள் சிலுவிலேருந்து இறங்கி வரக்கு வல்லமை இருக்குல்ல, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் உங்களையும் பாதுகாத்துங்க, எங்களையும் ரட்சித்துக்கொள்ளுங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற இன்னொரு குற்றவாளிக்கு சேர்ந்து இவர் என்ன பண்ணுறாரு, ஜாமீன் போடுறார். பார்த்தீங்களா? அப்போது இதே வார்த்தையை நாம் எங்கே கேட்குறோம், பிசாசு என்ன பண்ணுறான், நீ தேவனுடைய குமாரனானா தாளை துதியும். தூதர் என்ன பண்ணுவாங்க, உங்களை தாங்கி பிடிச்சிக்குவாங்க. அப்புறம் தேவனுடைய குமாரனானா இந்த கல்லுகள் அப்பங்களாகபடி செய்யும். இப்படி தேவனுடைய குமாரனானால், கிறிஸ்துவானால், இதெல்லாம் யாருடைய வார்த்தை, பிசாசனுடைய வார்த்தை. அப்போது இந்த குற்றவாளி என்ன பண்ணுறாரு, பிசாசுக்கு தன்னை இடம் கொடுத்துட்டான். அவனு கேட்கக்கூடிய விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமான ஒரு விண்ணப்பமாய் இருந்தது. என்ன விண்ணப்பம், சிலுவையிலிருந்து இறங்கி வந்துட்டா, அவர் நம்மளை காப்பாற்றிட்டா, மீண்டும் என்ன பண்ணான், அந்த உலகத்தில் நல்லா சுகபோகமாக வாழலாம். மீண்டும் என்ன பண்ணலாம், எந்த வேலை செஞ்சோமோ, திருட்டுத்தனம் பண்ணோமா, முள்ள மாதிரித்தனம் பண்ணோமா, இன்னும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்துக்காக அவன் விண்ணப்பம் பண்ணுறான் என்று நாம் பார்க்குறோம். அப்போது இந்த முதலாவது இந்த குற்றவாளிக்கு என்ன பேர் வைக்கலாம், உணர்வில்லாத குற்றவாளி, உணர்வுடையாத, பாவத்தை ஏற்றுக்கொள்ளாத, அறிக்கை செய்யாத குற்றவாளி. சரி, அடுத்தது இன்னொரு குற்றவாளி இருக்கார் ரைட் சைடில். அவர் யார், அவர் யாருங்க, அவரும் ஒரு குற்றவாளி தான். அவரும் என்ன பண்ணுறது, சிலுவை தண்டனை கொடுத்துருக்காங்க. சாதாரணமாக அவர் குற்றவாளி இல்லைன்னா அவருக்கு என்ன பண்ணிக்க மாட்டாங்க, இப்போ சிலுவையில் கொண்டு போய் அரைஞ்சிருக்க மாட்டாங்க. அப்போ அவரும் ஒரு குற்றவாளி. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, 40ஆம் வசனத்தில் பாருங்க, மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொள்கிறான். அவனை திட்டுறான். அந்த இன்னொரு குற்றவாளியை பார்த்து என்ன சொல்கிறான்,
நம்ம வந்து நியாயப்படி தான் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். நமக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை கரெக்டு, அது சரிதான். ஆனால் ஆண்டவர் இவருக்கு என்ன இல்லை, இவருக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா? இன்னொரு குற்றவாளி சொல்கிறார். அவன் எப்படி அறிஞ்சிக்கிட்டான்? ஒருவேளை இந்த குற்றவாளி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் தான் இருக்கிறான், வசனத்தை கேட்டிருக்கலாம், கர்த்தருடைய அற்புதங்களை அறிந்திருக்கலாம். ஆனால் அவன் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவன் மனம் திரும்பலை. என்ன பண்ணல? மனம் திரும்பலை. ஆனால் இங்கே முதலாவது வார்த்தையை அவன் கேட்குறான். முதலாவது வார்த்தையை கேட்குறான். கேட்டிருப்பானா இல்லையா? சொல்லுங்க. கண்டிப்பாக கேட்டிருப்பான். அப்போது கேட்ட உடனே அவனுக்கு ஒரு உணர்வு வந்துச்சு. என்ன வந்தது? பாவ உணர்வு வந்துச்சு. வந்ததுனால அவர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவரிடத்துல ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். நாம் இத்தனை நாளாக என்ன பண்ணிட்டோம்? மனம் திரும்பாமல் பாவத்தில் வாழ்ந்து குற்றம் செஞ்சு இப்போ கடைசியாக சிலுவையில் என்ன பண்ண போகிறோம்? சாக போகிறோம். கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ண போகிறோம்? சாக போகிறோம். இப்போ அவனுக்கு ஒரு உணர்வு வந்தது. அவன் சொல்கிறான் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உடைய ராஜ்யத்தில் வருகிற பொழுது அடியேனை நினைத்தருளும், அடியேனை நினைத்தருளும். 2 பேர் ஜெபம் பண்ணும்படி போனாங்க தேவாலயத்துக்கு. ஒருத்தன் ஆயக்காரன், ஒருத்தன் பரிசை. அவன் என்ன பண்ணான்? நான் என்ன பண்ணுறேன்? தசமபாகம் கொடுக்குறேன், உபவாசம் இருக்கிறேன், எல்லா வேத பிரமாணங்களெல்லாம் நான் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு. அதனால் நீ ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொன்னான். ஆனால் அந்த ஆயக்காரன் என்ன பண்ணான்? தூரத்தில் நின்று பாவியாகிய என் மேலே கிருபையா இரும் சொல்லி தாழ்த்தினான். அதே போல தான் இந்த கல்லன் என்ன பண்ணுறான்? அடியேனை நினச்சி பார்த்துங்க ஆண்டவரே, நினச்சி பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ இந்த உணர்வு அடைந்த இந்த 2வது குற்றவாளிக்கு நாம் என்ன பேர் வைக்கிறோம்? பாவ உணர்வடைந்த குற்றவாளி. அவன் என்ன பண்ணான்? தன்னுடைய பாவத்தை உணர்ந்தான். இன்னொன்று சொல்கிறான், தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்ற உணர்வு அவனுக்கு வந்தது. அப்புறம் இன்னும் என்ன பார்த்தோம்னா, அந்த இன்னொரு குற்றவாளி, ஏண்டா நீ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீ என்ன செய்யலை, மனம் திரும்பலேன்னு சொல்லி அவனை என்ன பண்ணுறான்? கடிந்து கொள்கிறான், அவனை திட்டுறான். அப்புறம் என்னென்ன சொல்கிறான்னா, தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறான். பாவத்தை அறிக்கை செய்கிறான். தக்க பலனை அடைகிறோம், எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த தண்டனை சரியானது, நான் செய்த தவறுக்கு தான் எனக்கு இந்த தண்டனை கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவறை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். அதன் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு அவன் தேங்க்யூ அதே போல் கடைசியாக அவன் கேட்ட கேள்வியிலிருந்து நாம் ஜெபித்த விண்ணப்பத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். ஆண்டவர் என்ன சொன்னார்? அடுத்த வசனம், இன்றைக்கு இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசு. அவன் கேட்டான், நீங்கள் இப்படி ராஜ்யத்தில் இருக்கிற பொழுது என்னை நினச்சி பார்த்து எப்படியாவது என்ன பண்ணுங்க, உங்களுடைய ராஜ்யத்தில் என்னை சேர்த்துங்க ஆண்டவரை அப்படின்னு தான் அவன் கேட்டான். ஆனால் ஆண்டவர் அவன் என்ன சொன்னார்? இன்றைக்கு இன்றைக்கு உடனே சடன்லியாக அவனுக்கு ஒரு பதிலை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று நாம் படிக்கிறோம். ஆக பிரியமானவர்களே, இந்த வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மிகவும் காரியம் என்னவென்று சொன்னால், 2 கள்வர்களும் ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் செய்தார்கள். ஒருவன் தன் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரை வேண்டினான். இன்னொரு கள்வன் தான்
பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் நாம் கர்த்தரை தேடுவோமானால் நாம் பரிதபிக்கத்தக்கவர்களாய் இருப்போம். ஆக பிரியமானவர்கள், நாம் அந்த உணர்வடைந்த குற்றவாளியைப் போல தேவனுடைய சமூகத்தில் நாம் மனம் திரும்புவோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். அதே போல் அந்த உணர்வடைந்த குற்றவாளி என்ன செய்தான்? தனக்கு கிடைத்த அந்த ஒரு வாய்ப்பை, ஒரு சான்ஸ் அவன் பயன்படுத்தி கொண்டான். எத்தனையோ பேருக்கு எத்தனையோ நேரங்களிலே கர்த்தருடைய சத்தம் கேட்கப்படுகிறது. இந்த கல்வனுக்கு கடைசி நேரத்தில் அவனுக்கு அந்த சத்தம் கிடைத்தது. அவன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டான். இப்போ 3 சிலுவையில் அந்த இடத்துல இருக்கிறது. 3 சிலுவையில் ஒரு சிலுவை ஒரு சிலுவையில் இருந்தவர் பாவங்களிலிருந்து அவன் மீட்பு பெற்று மரித்தான். அந்த யாரும் உணர்வடைந்த குற்றவாளி. இன்னொரு அவன் he died from sin, பாவத்திலே அவன் மரித்தான். மற்றொருவன் அதாவது பாவத்திலிருந்து விடுதலை பெற்று மரித்தான். மற்றொருவன் பாவத்தோடு மரித்தான், died in sin. 3வது சிலுவை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்காக மரித்தார். he died for sin. அல்லேலூயா. 3வது வார்த்தைக்கு நேராக வருவோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 26-27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற நமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். போதும். அல்லேலூயா. 25ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா, இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிலயோப்பா மரியாளும் மகதலே மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தாயை நோக்கி சொல்றார், ஸ்திரியே, அதோ உன் மகன். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய். 2 வார்த்தை தான் சொல்றாரு. யாரை பார்த்து? தன்னுடைய தாயாகிய மரியலை பார்த்து, ஸ்திரியே, அதோ உன் மகன். உடனே அந்த சீசனை பார்த்து, இதோ உன் தாய். அல்லேலூயா. இந்த வசனத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில், இந்த பூ உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் தேவகுமாரனாக இருந்தாலும் அவர் மனித சுவாபமுடையவராக மனித குமாரனாக இருந்தார். நமக்கு மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான துன்பங்கள், தொல்லைகள், பிரச்சனைகள், சோர்வுகள், ஏமாற்றங்கள் எல்லாம் அவருக்கு இருந்தது. குடும்பம், இப்போது இந்த இடத்துல பார்த்தோம்னா மரியாளை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தெரிந்து கொண்டு இந்த உலகத்திலே தன்னுடைய மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு கருவியாக அந்த மரியாள் ஆண்டவர் பயன்படுத்தினார், தெரிந்து கொண்டார் என்று நாம் படிக்கிறோம். இங்கே நாம் பார்க்கிற பொழுது யூதத்தில் ஒரு பழமொழி இருக்குது. இறைவன் என்ன பண்ணுறாராம்? தாமே நேரடியாக என்ன பண்ண முடியாதான், போய் எல்லாத்துக்கும் அவரோடு கூட இருந்து பணிவிடை செய்ய முடியனால தான் தாயை படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த தாய் என்ன பண்ணாங்க? தன்னுடைய மகன், தன்னுடைய குடும்பம், இவைகளுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் என்ன பண்ணுறாங்க? அவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அந்த மரியாளை குறித்து நாம் படித்தோம்னா, நாம் லூக்கா சுவிசேஷத்தில் படிக்கிற 1:28 ஸ்திரீகளுக்குள்ளே அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்களாம்? ஆசீர்வதிக்கப்பட்டான பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அதே போல் ஆதியாகமத்தில் நாம் படிக்கிற பொழுது 3:15 அவர் என்ன பண்ணுறாராம்? ஸ்திரீயின் வித்தாக அவர் இந்த உலகத்தில் வந்தார் என்று நாம் படிக்கிறோம்.
இப்படி ஆண்டவர் மரியாளை அவர் என்ன பண்ணார், தெரிந்து கொண்டார். அவர்களை இந்த தன்னுடைய பூவுலகத்தில் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் பயன்படுத்தினார் என்று நாம் படிக்கிறோம். இதில் பார்த்தோம்னா ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்னா தேவனுடைய சித்தத்தை செய்து அவர் வாழ்ந்தார் என்று நாம் படிக்கிறோம். அதாவது தன்னுடைய தாயை விட அவர் என்ன பண்ணுறாராம், தாய்க்கு தேவையான பராமரிப்பை இந்த இடத்துல செய்கிறாரு அப்படின்னு சொல்லி நாம் படிக்கிறோம். நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறவர், சிலுவையில் அவர் இன்னும் சில நேரங்களில் அவர் மறிக்க போகிறார். அப்போ மறிக்கிற போது அந்த சிலுவையின் அடியில் அந்த தாய் நின்றுருக்கிறாங்க. பக்கத்தில் சீசன் ஆகிய யோவான் நிற்கிறாரு. அப்போது தாயை பார்த்து சொல்கிறார். அப்போது இந்த இடத்துல நம்ம தாயை விட இந்த இடத்துல சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பிதாவின் சித்தத்தை செய்வது மிக முக்கியமான காரியம் அப்படிங்கிறது சொல்கிறார். மத்திய சுவிசேஷத்தில் யார் இவங்க, என்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களே எனக்கு தாய் சகோதரரும் சகோதரியுமா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். அதே போல் இன்னொரு இடத்துல சொல்லும்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்க யாரோ, முழுக்க 8ஆம் அதிகாரம் 10லிருந்து 21 முடிய வசனங்களில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்க தான் எனக்கு தாயும் சகோதரரும் சகோதரியுமா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். அதே போல் பார்த்தீங்கன்னா கானாவூர் கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய தாயோடு கூட என்ன பண்ணுறாரு, கல்யாண விருந்தில் கலந்து கொள்ளுகிறார். ஆனால் அங்கே சொல்கிறார், ஸ்ரீயே எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்கிறார். அப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலக பிரகாரமான காரியங்களை அவர் தன்னுடைய குடும்பத்திற்கு தன்னுடைய தாய்க்கு அவர் செய்தாலும் பிதாவின் சித்தத்துக்கு மாறாக பிதாவினை மாத்திரம் அவர் தன்னுடைய எல்லா காரியங்களும் மேன்மைப்படுத்தி அவருடைய வார்த்தையே சித்தத்தை செய்து வந்தார் என்று நாம் படிக்கிறோம். அல்லேலூயா. அதில் பார்த்தீங்கன்னா 10 கட்டளையில் நாம் படிக்கிறோம், தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போது இந்த காரியங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்று பார்க்கிற பொழுது ஆண்டவர் தன்னுடைய குடும்பத்தை அவர் நேசிக்கிறவராக இருந்தார் என்று படிக்கிறோம். சீசனிடத்தில் தன்னுடைய தாயை ஒப்படைக்கிறார். யார்கிட்ட ஒப்படைக்கிறார்னா யோவான் இடத்துல ஒப்படைக்கிறார். இந்த யோவான் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று பார்த்தோன்னா அன்பின் சீசன், இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த சீசன். எல்லா சீசர்களும் என்ன பண்ணாங்க, பயந்து ஓடி போன சூழ்நிலையில் சிலுவை நெறியில் தன்னுடைய தாயோடு கூட நின்றிருந்த ஒரு சீசன். அப்படிப்பட்ட சீசனுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த தாயை அவரிடத்துல ஒப்பு கொடுக்கிறார் என்று நாம் படிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது இந்த இடத்துல நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், தேவகுமாரன் மனித குமாரனாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஆண்டவர் மரியாளை பயன்படுத்தினார். அல்லேலூயா. ஆனால் மனித குமாரனாக இந்த உலகத்தில் வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக அவர் இந்த உலகத்திற்கு வெளியிலே கொண்டு வந்தவர் யாருன்னா யோவான் அன்பின் சீசன். யோவான் நிருபத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அநேக இடங்களில் அன்பை பார்த்து சொல்லிகிட்டே இருப்பார். நிறைய இடங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த அன்பை குறித்து சொல்லிக்கொண்டு போயிட்டே இருப்பார். அப்போ ஆண்டவர் அதனால தான் யார்கிட்ட கொடுத்தாரு, யோவான் இடத்துல அந்த சீசன் அன்பின் சீசன்கிட்ட கொடுத்தார். அப்போ இன்றைக்கு இந்த ஆண்டவர் அந்த தாயை ஒப்பு கொடுத்தது இன்றைக்கு திருச்சபையை கொடுக்கிறதுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு திருச்சபை கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய காரியங்கள் யாருக்கு கொடுக்கப்படுதுன்னா சிலுவை நெறியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டு அன்பின் சீசனாக இருந்த யோவானுக்கு கொடுக்கப்பட்டது போல் இன்றைக்கு சிலுவை நடி நோக்கி வந்து கொண்டிருக்கிற நமக்கு அந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் இன்னும் பார்த்தோம்னா ஆண்டவர் தாயை அவர் என்ன பண்ணுறாராம், பராமரிக்கிறார். என்ன பண்ணுறாரு, பராமரிக்கிறார். இதில் ஒரு வசனத்தை கூட பார்த்தோம்னா பவுல் சொல்கிறார் 1 தீமோத்தேயு 3:4 தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்தணும், தன் பிள்ளைகளை எப்படி இருக்கணுமா, நல்லொழுக்கமுடையவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவர்களாக இருக்கணும்.
அவங்க கர்த்தருடைய ஊழியத்தை குரானக்காரனாக இருக்கக்கூடிய கண்காணியாக இருக்கக்கூடியவன் எப்படி இருக்கணும்னா சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்தணும். அப்போது இன்னுமாக பார்த்தோம்னா வசனங்களில் நான் படிக்கணும்னா தாய் வயது சென்றவளாகும்போது என்ன பண்ணக்கூடாதான், அசட்டை பண்ணாதே, அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும். இப்படிலாம் வசனங்களில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த கற்றுக் கொடுக்கப்பட்ட காரியத்தை தான் இந்த இடத்துல ஆண்டவர் உலக பிரகாரமாக தன்னுடைய தாயை தன்னுடைய அன்பின் சீசனாகிய யோவான் இடத்துல ஒப்பு கொடுத்தார் என்று நான் படிக்கிறோம். அந்த வசனத்தில் கடைசியாக சொல்லப்பட்டிருக்கு 27ஆம் வசனத்தில், அந்த சீசன் என்ன பண்ணாராம், அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார் என்று நாம் படிக்கிறோம். அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் வசனத்தில் நாம் பார்க்கிற பொழுது 4வது வார்த்தைக்கு நேராக நாம் வருவோம். மத்தேயு 27வது அதிகாரம் 46வது வசனம், மார்க்கு 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்கானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அடுத்து மார்க் வாசிங்க 15:34. இயேசு எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிந்த அந்த 4வது வார்த்தையை அவர் பேசின அந்த அரேபிய மொழியிலேயே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வசனத்தை சொல்லியிருக்காங்க. அப்போது இரண்டுமே இதனுடைய அர்த்தம் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று மகா சத்தமாய் கூப்பிடுறார். அப்போது ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஆண்டவர் தேவனை நோக்கி இந்த வசனத்தை சொல்கிறார். யார்கிட்ட சொல்கிறாரு? முதலாவது மற்றவர்களை பார்த்து பிதா இடத்துல சொல்லி ஜெபம் பண்ணுறாரு. 2ஆம் வசனத்தில் கல்லனை பார்த்து பேசுகிறாரு. இங்கே 3ஆம் வசனத்தில் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். என்ன சொல்கிறார்? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இங்கே பார்த்தோம்னா எந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. இந்த 4வது வார்த்தை ஒரு கதறுதல் சொல்லக்கூடிய வார்த்தை, கூக்குரலின் வார்த்தை, மிகவும் கொடிய வேதனையின் மத்தியிலே கதறுகிற வார்த்தை என்று நம்ம படிக்கலாம். காரில் மத்தியில் அந்த வார்த்தை சொல்கிறாரு. ஏன் என்று ஒரு கேள்வி தேவனை நோக்கி கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. அப்புறம் பிதாவினுடைய பிரிவை தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாராம், கதறுகிறார் என்று நாம் படிக்கிறோம். அப்போது இந்த வார்த்தையில் ஆண்டவர் தேவனை நோக்கி கதறுகிற ஒரு காரியம். ஏன் அவர் தேவனின் இடத்துல சத்தமாய் கூப்பிட்டு ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதில் பார்த்தீங்கன்னா தாவீது சொல்கிறாரு, நீதிமான் நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதினாக இருந்தேன், நீதிமான் நினச்சதில்லை, ஒரு நாளும் கைவிடப்பட்டு அப்பத்துக்கு அலைந்து தெரிஞ்சதை நினச்சதில்லை, காணவில்லைன்னு சொல்கிறார். இவர் யார்? தேவனுடைய மடியில் இருந்த செல்ல பிள்ளையாக இருந்தார், பிதாவின் மடியில் இருந்தார். அவர் தேவ நீதியை நிறைவேற்றின பொழுது சொல்லப்பட்டிருக்கு, இவர் என்னுடைய நேசகுமாரன், பிரியமான குமாரன். இப்படிலாம் நம்ம வசனத்தில் படிக்கிறோம். அப்போது பிதாவுக்கு ஒரே பேரான குமாரன், செல்ல பிள்ளையாக இருந்தார். இப்படிலாம் நம்ம வசனத்தில் படிக்கிறோம். அப்படிப்பட்ட பிதா இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு என்ன பண்ணுறாரு? ஏன் கைவிட வேண்டும், ஏன் கைவிடப்பட்டார் என்பது நாம் சிந்திக்கும்படியாக நாம் பார்க்குறோம். மனுக்குலத்தினுடைய எல்லா பாவங்களும் யார் மேலே சுமந்ததுன்னு பார்த்தோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே சுமத்தப்பட்டவர். பாவம் அறியாத அவரை என்ன பண்ணாராம்? பாவமாக்கினார், சாபமாக்கினார். அப்படிலாம் நம்ம வசனத்தில் படிக்கிறோம்.
2 கொரிந்தியரில் ஒரு வசனத்தை வாசிப்போம். 5:21. 2 கொரிந்தியர் 5:21. 2 கொரிந்தியர் 5:21 வாசம். தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோடு நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார்னு படிக்கிறோம். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு பாவமும் செய்யல. பாவம் அறியாத பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். அப்படி பரிசுத்தமுள்ள தேவனை ஆண்டவர் பிதா என்ன பண்ணுறாரு? கைவிடுகிறார். எதனால்? பாவத்தினால. இன்னுமாக பார்த்தோம்னா ஏசாயால தான் சொல்கிறாரு 59:2 உங்கள் பாவங்கள்லாம் என்ன பண்ணுதான் உங்களுக்கு அவருடைய பிரிவினை வந்தது. இந்த இடத்துல என்னாச்சு? பிரிவினை உண்டாயிடுச்சு. எதனால்? பாவத்தினால. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவம் செய்யவில்லை. ஒவ்வொருடைய பாவம், உலகத்தார் இருக்கக்கூடிய ஒவ்வொருடைய பாவமும் அவர் தேவ சமூகத்தை பார்க்கக்கூடாதபடிக்கு அவருடைய கண்களை மறைத்து கொண்டது, பிரிவினை ஏற்படுத்தி கொண்டது. அதனால் அவர் சொல்கிறாரு, ஏன் கைவிடப்பட்டீர் என்று நாம் படிக்கிறோம். சங்கீதம் 22:11 தாவீது விதமாக ஜெபிக்கிறார். 22:1 என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அப்போ இந்த இடத்துல கூட ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வாக்கு தத்தத்தை தான் அந்த இடத்துல சொல்கிறார். அதில் 11ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா இனி என்னை விட்டு தூரமாகாதேயும் என்று ஜெபிக்கிறார். அப்போது தேவனுடைய நம்முடைய பாவங்கள் என்னாச்சு? கர்த்தரை விட்டு அது தூரமாக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவை விட்டு தூரப்படுத்தினது. ஆகையினால நமக்காக அவர் கைவிடப்பட்டார் என்று நாம் படிக்கிறோம். இன்றைக்கு நாம் கைவிடப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்காக கைவிடப்பட்டு அந்த பாவத்தை, சாபத்தை, பாரத்தை அவர் ஏற்றுக்கொண்டபடினாலே அவர் கைவிடப்பட்டார். அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது விதமாக ஜெபிக்கிறார். 71வது சங்கீதத்துக்கு நேராக அவர் 71 9ஆம் வசனம். என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமல் இருக்கணும்னு சொல்கிறார். அதில் 18வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. முதிர் வயதும் நரைமயிர் உள்ளவனாக வரைக்கும் என்னை கைவிட என்று ஜெபிக்கிறத பார்க்குறோம். இன்னுமாக நாம் பார்த்தோம்னா ஏசாயாவில் சொல்கிறார், 54:7-8 வசனங்களை சொல்கிறார், இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினாலே உன்னை நான் சேர்த்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஆண்டவர் தன்னுடைய இந்த வசனங்களில் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன? நாம் கைவிடப்படாமல் இருக்க வேண்டும். அவர் நம்மை கைதூக்கி எடுக்கும்படியாக அவர் தேவ சமூகத்தை விட்டு பிரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை அந்த இடத்துல உருவானபடியினாலே அவர் என்ன சொல்கிறாரு? அவர் தேவனை நோக்கி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்கிறார். அப்போது பிதாவனுடைய சமூகத்தை விட்டு அவர் ஒருபோதும் பிரிந்திருக்க முடியவில்லை. அவர் சொல்கிறாரு, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கு. எப்பொழுதும் அவரோடு கூட இணைந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவரோடு கூட இணைந்து தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிற ஆண்டவராகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு இந்த இடத்துல பிதாவை விட்டு சிறிது நேரம் தன்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவர் சுமந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த பிரிவை அவரால் தாங்கக்கூடாமல் அவர் என்ன பண்ணுறாரு? அவர் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார், கதறுகிறார், கூக்குரலிடுகிறார் என்று நாம் பாடுகிறோம். அப்போ இன்றைக்கு நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம்
சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொல்கிறார். உங்களுடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே போவேன்னு சொல்லி தாவீது கேட்கிறார். நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கேயே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கையை போட்டாலும் அங்கேயும் உடைய கரம் என்னை தாங்கும். அப்போ நம்ம எங்கே இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அப்போ நம்ம ஆண்டவர் விட்டு நாம் பிரிந்து விலகி போகிறோமா, தூரமாக போகிறோமா? அதற்கு காரணம் என்ன? நம்முடைய பாவங்கள். ஆண்டவர் எப்பொழுதும் அவர் என்னறாரு, நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். அவரை விட்டு நாம் ஒருபோதும் நம்முடைய பாவங்களினால் அவரை விட்டு பிரிந்து போக கூடாது. ஒருபோதும் அவருடைய சமூகத்தை விட்டு பிரிந்து போக கூடாது. சமூகத்தை விட்டு நான் எங்கே போக? பாடல் அருமையான பாடல். கூடவே இரும் இயேசுவே, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீரின் நேரத்திலே தாயுமானிரே, காயப்பட்ட வேளையிலே தகப்பனானிரே, கண்ணீரின் நேரத்திலே தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அல்லேலூயா. 5வது வார்த்தைக்கு நேராக நாம் வருவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. எல்லாம் முடிந்தது என்று அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறும் தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. தாகமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த 5வது வார்த்தையை சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த 5வது வார்த்தையை யோவான் சுவிசேஷத்தில் நாம் படிக்கிறோம். இதில் பார்த்தோம்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்று நாம் படிக்கிற பொழுது இதில் பார்த்தோம்னா நிறைய இடங்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையில் கொண்டு போகும்போதாக அவருக்கு என்ன பண்ணாங்க, ஒரு காடியை கொடுத்தாங்க. என்ன பண்ண, கசப்பு கலந்த ஒரு காடியை அவர்களுக்கு கொடுக்குறாங்க. அவர் அதை குடிக்க மனதில்லாமல் இருந்தார், குடிக்காமல் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த வசனங்களை படிக்கலாம். மார்க்கு 15:23 பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு காடியை குடிக்க கொடுத்தாங்க. அது என்ன பண்ணல, அவர் குடிக்க அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை எப்படின்னு படிக்கிறோம். இன்னுமாக மத்தேயு 27:34 சொல்லப்பட்டிருக்கிறது, கசப்பு கலந்த காடியை கொடுத்தாங்க. இதெல்லாம் எதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிலுவையில் அறையப்படுகிற மனிதர்கள் அவர்களுடைய வேதனையை அவர் உணர முடியாதபடிக்கு அந்த காடி என்ன பண்ணோம், அவர்களை அந்த வேதனையை முழுவதுமாக அவர்களுக்கு கொடுக்காம சிறிது மட்டுப்படுத்தக்கூடிய அளவில் அந்த காடி இருக்கு. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த முழு பாடுகளையும் முழு வேதனையையும் அவர் முழுவதுமாக ஏற்றுக்கொண்டார்.
பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதனால தான் அதை சொல்கிறாரு, தாகமாய் இருக்கிறேன். அப்போது பார்த்தோம்னா வேத இந்த வசனத்தில் இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக அந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சங்கீதத்தில் வாசிப்புறோம் 42ஆம் சங்கீதம் 42:1-2 வசனங்களில், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாய் இருக்கிறதுன்னு சொல்கிறாரு. இன்னுமாக 69ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா. அப்போது இது வேத வாக்கியங்களெல்லாம் அந்த வசனத்தை, இந்த தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த 5வது வார்த்தையில் நிறைவேறினது. அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமாக இருக்கிறீங்களா? சீக்கிரத்தில் முடிச்சிடலாம். இப்போ நம்முடைய தாகமாக இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று நமக்கு தெரியும். அவர் எப்படிப்பட்டவர்? ஆகாய விருக்கு மேலே தண்ணீரை உண்டாக்குனார், ஊற்று கண்களை திறந்து என்ன பண்ணார்? தண்ணீரை கொடுத்தாரு. சமுத்திரத்தை கண்மலை பிறந்து தண்ணியை கொடுத்தாரு. சொன்னார், தாகமாக இருக்கிறவர்களே நீங்கள்லாம் வாங்க, என்னிடத்துல வந்து மொண்டு கொள்ளுங்கன்னு சொல்லி சொன்னார். இப்படிப்பட்ட வல்லமை படைத்த ஆண்டவர் தான் இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? தாகமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையிலேயே தாகம் இருந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே தாகம் இருந்தது. 3 விதமான தாகத்தை குறித்து மிகவும் சுருக்கமாக நான் சொல்கிறேன். முதலாவது தாகம் அவருக்கு சரீர தாகம். இப்போ நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க? அழகாக மோர் குடிச்சிட்டு இருக்கீங்க. அப்போது சரீர தாகம், ஜூஸு. சரி, ஓகே. அப்போது சரீர தாகம் அவருக்கு ஏற்பட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்பட்டது. என்னது? ஏற்பட்டது. அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் பாருங்கள், ஒரு முழுவதும் என்ன பண்ணார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவங்க அடிக்கிறாங்க, முள்முடி சூடுறாங்க, காயங்கள் கைகளில் கால்களில் ஆணிகள் அடிக்கிறாங்க. இவ்வளவு கொடுமையில் ஒருத்தருக்கு தாகம் வராமல் இருக்குமா? கொஞ்ச நேரம் வெளியில் போயிட்டு வந்தோம்னா நமக்கு என்ன, அது தண்ணி தவிக்குது, தாகம் வருது, சொன்ன தண்ணி குடிக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சரீர தாகம் ஏற்பட்டது. ஆனால் அது அந்த வசனங்கள்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து அவர் தாகத்துக்கு தண்ணி கொடுத்த மாதிரி தெரில. கசப்பு கலந்த காடியை தான் கொடுக்குறாங்க. ஆனால் அவர் என்ன செய்யலை? அதை வாங்கி குடிக்கல. அப்போது நம்ம பார்த்தோம்னா ஏன் அவருக்கு தாகம் ஏற்பட்டதுன்னா, அவர் மாம்சமாய் வெளிப்பட்டார். ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை எப்படி இருந்தது? மாம்சமாயிருது. அவர் மாம்சமாக தான் இருந்தார். நமக்கு இருக்கக்கூடிய அந்த தாகம் அவருக்கு இருந்தது. அல்லேலூயா. இன்னுமாக தீமோத்தேயு சொல்கிறார், 1 தீமோத்தேயு 3:16 தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள்ல என்ன சொல்கிறாருன்னா, அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அப்போ மனுஷர் சாயலானார் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகையினால அவருக்கு சரீர பிரகாரமான தாகம் ஏற்பட்டது. இன்னுமாக நிறைய வசனங்களில் நாம் பார்த்தோம்னா அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சமாரியா ஸ்திரீ இடத்துல போய் இந்த இடத்துல பேசும்போது களைப்பாக போய் இந்த இடத்துல உட்கார்றாரு. இன்னுமாக அந்த சூமின கையினுடைய மனுஷன் வந்து என்ன பண்ணுறாங்கள, அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஓய்வு நாளில் நாம் நல்லா செய்கிறதா கெட்ட செய்கிறதா சொல்லலான்னு கேட்டோன்னே அவங்க வந்து கேட்கணுன்னா அவர் என்ன பண்ணுறாரு? கோவப்படுறாரு அவர்களை பார்த்து நிறைய இடங்களில். அப்புறம் இன்னுமாக பார்த்தீங்கன்னா ஜனங்களை பார்த்து இவங்கெல்லாம் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல ரொம்ப அவர்களுக்கு வழி இல்லையேன்னு சொல்லி அவர்கள் மேலே மனது உருக்கமடைகிறார். இப்படியெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய மாம்சத்திலே நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்கள் அவருக்கு உண்டானது. அதனால் அவர் சரீர பிரகாரமான தாகத்தை அவர் இருந்தது என்று நாம் படிக்கிறோம். இந்த தாகத்தை எப்படி தீர்க்கப்பட்டது? அன்றைக்கு இருந்தவங்க என்ன செய்யலை? தீர்க்கலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக பிரகாரமான மாம்சத்தில் ஆண்டவராக இயேசு இருந்த
நாட்களிலே அவர் கேட்ட பொழுது அவருக்கு அந்த தாகத்தை தீர்க்க யாரும் முன்வரவில்லை. ஆனால் இன்றைக்கு அதே ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கார். வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 31 பார்த்தோம்னா, அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 35ஆம் வசனத்தில் பார்த்துங்க, பசியாக இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீங்க, தாகமாக இருந்தேன் என்னோட தாகத்தை தீர்த்தீங்கன்னு சொல்கிறார். அப்போது வஸ்திரம் இல்லாத இருந்தேன் எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீங்கன்னு சொல்லி, வியாதியாக இருந்தேன் நீங்கள் என்ன விசாரிக்கும்படி வந்தீங்க, பார்க்கும்படி வந்தீங்கன்னு. அப்போ அவங்க கேட்குறாங்க, எப்போ ஆண்டவரே நாங்கள் உங்களோட பசியை நாங்கள் தீர்த்தோம், எப்போ நாங்கள் உங்களுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுத்தோம், எப்போ நாங்கள் உங்களுக்கு தண்ணீர் கொடுத்தோம், எப்போ நாங்கள் அவங்க வஸ்திரம் இல்லாத இருந்தீங்க உங்களுக்கு வஸ்திரம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, அப்போ நீங்கள் இந்த சிறியரில் நீங்கள் எவர்களுக்கு என்ன பண்ணீங்க உதவி செய்தீர்களோ, எவரில் நீங்கள் சேர்த்து கொண்டீர்களோ, எவர்களை நீங்கள் போஷித்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்போ இன்றைக்கி நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு நாம் என்ன செய்யணும்? எளியவர்களுக்கு என்ன செய்யணும்? உதவி செய்கிற பொழுது, அவர்களை பராமரிக்கிற பொழுது, அவர்களை போஷிக்கிற பொழுது, அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய தாகத்தை நாம் தீர்க்கிறோம். அல்லேலூயா. இன்னுமாக அந்த வசனத்தில் 2வது காரியம், ஆண்டவர் வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக தாகமாய் இருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வேத வாக்கியத்தின் நிறைவேறுதலாக இருந்தார். நிறைய வசனங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா சங்கீதங்களில் பார்க்குறோம். ஆண்டவராக இயேசு இந்த 41ஆம் சங்கீதத்தில் 22ஆம் சங்கீதங்களில் படித்து பார்த்தீங்கன்னா அதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்விதமாக அவர் தன்னுடைய பாடுகளை அனுபவிப்பார் என்று அந்த சங்கீதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 109ஆம் சங்கீதத்தில் அவர் எவ்விதமாக ஏளனமாக பேசுகிறாங்க, அவருடைய அங்கிகளுக்காக சீட்டு போடுகிறாங்க, இப்படியெல்லாம் அந்த வசனங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது அந்த வாக்கியங்கள், தேவனுடைய அந்த வார்த்தைகள் நிறைவேறுவதற்காக அவர் என்ன பண்ணுறாரு தான் தாகமாக. இந்த கடைசி முடிவு பரியும் கடைசி நேரத்திலும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு வாக்கு தத்துவம் என்ன பண்ணணும்? நிறைவேறும். இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய வாக்கு தத்துவம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படி நாம் தாகமாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். 3வது தாகம் என்னன்னா, மிக முக்கியமாக பார்க்கிற பொழுது ஆத்துமா தாகம். இயேசு எதற்காக இந்த உலகத்தில் வந்தார்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தார். மனிதன் இழந்து போன அந்த ஆத்தும மீட்பு, அதை மீண்டுமாக கொண்டு வரும்படியாக, அவனுக்கு கொடுக்கும்படியாக வந்தார். அதில் ஏசாயாவில் நாம் படித்தோம், என்ன பண்ணுறாங்க? தன்னுடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு அவர்கள் திருப்தியாவார்கள். அவருடைய ஆத்துமாவை என்ன பண்ணியிருக்காராம்? மரணத்தில் ஊற்றியிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த 5வது வார்த்தையிலே தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னது நம்முடைய ஆத்துமா ஈடேற வேண்டும். இன்றைக்கு அவர் எதற்காக தாகம் கொண்டார்? நம் ஒவ்வொருவருடைய ஆத்துமா மீட்புக்காக அவர் தாகம் கொள்ளுகிறார். இன்றைக்கு நமக்கு ஒரு தாகம் இருக்கணும். இன்றைக்கு ஏராளமான மக்கள் கர்த்தரை அறிகிற அறிவை அடையாமல், ரட்சிக்கப்படாமல், பாவத்தில் சாபத்தில் சாத்தானுடைய பிடியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி நாம் ஆத்தும தாகமுடையவர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. 6வதாக நாம் பார்க்கிறோம், யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். போதும். இயேசு
சீக்கிரம் கவனிங்க ஜட்ஸு கொஞ்ச நேரம். அல்லேலூயா. கொஞ்சம் எல்லாத்துக்கும் இப்போ ஜூஸ் கொடுத்தாங்க, தாகமாக இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஜூஸ் குடிச்சிட்டிங்களே. ஜஸ்ட் இன்னொரு 2 வார்த்தை மாத்திரம் சீக்கிரமாக நான் உங்களுக்கு கடந்து சென்று சில தீர்மானங்களை இந்த வசனங்களிலே கற்றுக்கொண்டு நாம் கடந்து வர கர்த்தர் உதவி செய்வாராக. 6வது வார்த்தையாக நாம் பார்த்தோம், இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடந்த வார்த்தையில் சொன்ன அவர் மிகவும் கூக்குரலோடு 4வது வார்த்தையில் அவர் தேவனை நோக்கி கதறுகிறார். அப்புறம் தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே முடிந்தது என்றது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அது ஒரு வெற்றியுள்ள ஒரு வார்த்தையாக நாம் பார்க்குறோம். அதில் லியோனார்ட் ரேவன்ஹில் என்ற ஒரு பக்தன் விதமாக சொல்கிறாரு, உலகத்தில் வாழ்ந்த மனிதர்களிலேயே தலை சிறந்த ஒரு மனிதர் கூறிய வார்த்தை, யாரும் சொல்லாத ஒரு வார்த்தை, தலை சிறந்த ஒரு வார்த்தை, முடிந்தது. அல்லேலூயா. புகழ்பெற்ற மனிதர்கள்லாம் தங்களுடைய இறுதி நேரங்களிலே அவர்கள் பாவத்தோடு மரிக்கிற பொழுது வேதனையோடு, இன்னும் நான் என்ன காரியத்தை செய்ய முடியாமல் போயிட்டேன், என்னுடைய பணி செய்ய முடியல, இப்படிலாம் சொல்லி கதறுகிறார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதா தனக்கு கொடுத்த பணியை, எல்லா பணியையும் சிறப்பாக செம்மையாக நிறைவேற்றி முடித்தபடியினாலே அவர் என்ன சொல்றாரு, முடிந்தது. அல்லேலூயா. பாருங்க, ஆங்கிலத்தில் ஒரு ப்ராவர்ப் பழமொழி, ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல். அதாவது தொடக்கத்தை காட்டிலும், ஒரு காரியத்தினுடைய தொடக்கத்தை காட்டிலும் அது முடிவு நல்லது. பிரசங்கி சொல்கிறார் 7:8 அந்த வசனத்தை நாம் படிக்கிறோம். காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அந்த முடிவு நல்லது. இயேசு கிறிஸ்து பிதா தனக்கு கொடுத்த எல்லா காரியங்களையும் செம்மையாக முடித்தார். ஆகையினால தான் முடிந்ததுன்னு சொல்லி ஒரு வெற்றி களிப்போடு உத்வேகத்தோடு இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று நம்ம படிக்கிறோம். இதில் நிறைய வசனங்கள், காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருந்தாலும், அதாவது முதலாவது என்ன முடிந்ததுன்னா, மீட்பினுடைய திட்டம் முடிந்தது. ஆதியாகமம் 3:15 நான் படிக்கிறேன், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்கு. அன்றைக்கு ஸ்திரீயின் மூலமாக, ஸ்திரீயின் வித்தில் பாவம் உலகத்தில் உண்டான பொழுது, அதே ஸ்திரீயின் வித்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியத்தை நிறைவேற்றி நமக்காக மரித்து அந்த வெற்றியை முடித்தார். மீட்பின் திட்டம் நிறைவேறி முடிந்தது. 2வது பார்த்தோம்னா, ஆண்டவர் சொல்கிறார் யோவான் 4:34, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்து முடிப்பது என்னுடைய போஜனம். அப்போது அனுப்பினவருடைய சித்தம் என்ன, அவருடைய நோக்கம் என்ன, எந்த நோக்கத்திற்காக அவர் அனுப்பப்பட்டாரோ அந்த நோக்கத்தை அவர் செய்து முடித்தார். இன்னும் சொல்கிறார் யோவான் 17:4, நான் நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். அல்லேலூயா. அடுத்தபடியாக இன்னுமாக லூக்கா சுவிசேஷம் 24:25-27 சொல்றாரு, தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றி முடிக்கிறார். அடுத்தபடியாக பார்த்தோம்னா உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? மோசே காலத்தில் இருந்த பழைய உடன்படிக்கை முடிவு பெற்றது. பழைய உடன்படிக்கை என்ன? அது நியாயப்பிரமாணம், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். அப்போ ஒருவன் ஒரு குற்றத்தை செய்தால் அந்த குற்றத்துக்கு அவர்களுக்கு மீண்டும் அந்த தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு இந்த புதிய உடன்படிக்கையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் நாம் என்ன பண்ணிருக்கிறோம்? நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ரோமரில் சொல்லப்பட்டிருக்கிறது 3:28, நியாயப்பிரமாணத்தின்
கிரியை இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த புதிய உடன்படிக்கை நமக்கு எப்படி கிடைச்சது? அவருடைய இரத்தத்தினால கிடைச்சது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பலி, ஒரே பலி. இயேசு கிறிஸ்து ஒரே தரம் என்ன பண்ணாராம்? பலியிடப்பட்டார். எபிரேயர் 7:27 நாம் படிக்கிறோம். அந்த ஒரே தரம் பலியிடப்பட்டாங்க. பழைய ஏற்பாட்டு காலங்களில் என்ன பண்ணாங்க? அந்த வருஷந்தோறும் அவங்க ஆசாரி என்ன பண்ணாங்க? பலிகளை செலுத்தி கொண்டே வந்தாங்க. அந்த பலியினால் அவருடைய பாவங்கள் தீர்க்கப்படவில்லை, அவர் நீதிமான்களாக்கப்படவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நமக்காக ஒரே தரம் பலி செலுத்தி முடிந்தது. அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறாரு, அந்த இரத்தம் நமக்காக செலுத்தப்பட்டு விட்டது, கிரயம் செலுத்தப்பட்டுள்ளது. அதுதான் அந்த வசனத்தில் டெட்டலஸ்டாய், அதனுடைய அர்த்தம் என்ன? ஃபுல்லி பெய்டு, முழுவதும் செலுத்தி தீர்க்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா. அடுத்தபடியாக பார்த்தோம்னா மரணத்தை ஜெயித்தார். மரணத்தினுடைய மரணமே கூறேங்க, பாதாளமே ஜெயமேங்க என ஜெயித்தெழுந்தார்னு படிக்கிறோம். அப்புறம் கொலோசியரில் படிக்கிறோம், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு சிலுவையில் வெற்றி சிறந்தார் அப்படின்னு படிக்கும். அப்போ என்ன அர்த்தம்? பிசாசனுடைய கிரியைகளெல்லாம் அழித்து முடித்தார் என்று நான் படிக்கிறேன். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தனக்கு சொன்ன அந்த பணியை, பிதா தனக்கு ஏற்படுத்தின அந்த பணியை, தேவனுடைய சித்தத்தை, மீட்பின் திட்டத்தை அவர் நிறைவேற்றி முடித்தபடியினாலே அவர் என்ன சொன்னார்? முடிந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்து, விசுவாசத்தை. அப்போது அதை போல் இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முடித்தது போல் நாம் என்ன செய்யணும்? அந்த பணியை தொடர்ந்து பிடிக்கும். தொடர் ஓட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார்? அப்படி பிடிச்சிக்கிட்டே போவாங்க. அந்த ஒருவர் ஒரு மைல் தூரம் ஓடி போய் அந்த பொறுப்பை இன்னொருத்தர் கையில் கொடுத்துட்டாருன்னா அவர் என்ன பண்ணுவார்? அவர் ஓடிக்கிட்டே இருப்பார். அதை போல தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவின் திட்டத்தை, ஓட்டத்தை நிறைவேற்றி முடித்தார். அன்றைக்கு அதன் பிறகு என்ன பண்ணாங்க? சீசர்கள் அந்த ஓட்டத்தை ஓடுனாங்க, அது அப்போஸ்தலர் ஓடுனாங்க, மிஷினரிகள் ஓடுனாங்க. இன்றைக்கு நாம் என்ன செய்யணும்? அந்த பணியை நாம் ஓடுறோமா? ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார், நம்மை உணர்த்துகிறார். அந்த பணியை செய்வதற்கு, அந்த ஓட்டத்தை முடிப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். அடுத்தபடியாக 7வது வார்த்தை குறித்து நாம் பார்க்கிறோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 46-47 வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அல்லேலூயா. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் என்று நான் படிக்கிறோம். அது 44ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது ஏறக்குறைய 9ஆம் மணி நேரம். அந்த 9ஆம் மணி நேரம் வரைக்கும் எப்படி இருந்தது? 6ஆம் மணிலேருந்து 9ஆம் வரைக்கும் அந்த அந்தகாரத்தில் இருந்தது. அந்த அந்தகாரம்லாம் முடிஞ்சோன்னா என்னாச்சு? அந்த அந்தகாரத்தில் சூரியன்லாம் என்னாச்சு? இருள் அடைந்தது. தேவாலயத்தினுடைய திரைச்சீலை மேலிருந்து கீழே பிளந்து இறந்தால் கிழிந்தது. அப்போது இயேசு சொல்கிறாரு, பிதாவே, உம்முடைய கைகளிலே ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாக இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்கே பார்த்தோம்னா மத்தேயு இந்த வசனத்தில் எழுதியிருக்காரு. 27ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் என்று எழுதியிருக்கிறார். மார்க்கு என்ன எழுதியிருக்காருன்னா 15:37 இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் என்று எழுதியிருக்கிறார். யோவான் சுவிசேஷத்தில் என்ன எழுதியிருக்காங்கன்னா 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் இயேசு தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று எழுதியிருக்கார். அப்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இந்த 7வது வார்த்தை ஒரு ஒப்புவித்தலின் ஒரு வார்த்தை, பரிபூர்ணமான ஒரு வார்த்தை. 7 என்பது எதை குறிக்கிறது? ஒரு பரிபூரணத்தை குறிக்கிறது. 7 அது முழுமையை குறிக்கிறது.
எதை குறிக்குது? முழுமை, பரிபூரணத்தை குறிக்கிறது என்று நாம் பார்க்குறோம். அப்போது இந்த இடத்துலையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கர்த்தருடைய வார்த்தையே சொல்கிறார். அதுதான் சங்கீதத்தில் 31ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று நாம் படிக்கிறோம். யூதர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த முறைமை என்னென்னா, தூங்குவதற்கு முன்பதாக என்ன பண்ண வார்த்தையை சொன்ன, உமது கையில் பிதாவை நோக்கி என்ன பண்ணுறாங்க? ஒப்புவிக்கிறேன் என்று அவர்கள் ஒப்பு கொடுத்து அவர் தன்னுடைய படுக்கைக்கு அவங்க போகிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த வசனங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், இயேசு பிதாவுடைய கையில் தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். அப்போனா இந்த வார்த்தையில் நமக்கு அறிந்து கொள்ளக்கூடிய, கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான காரியம்னா, இயேசு தமது ஜீவனை தாமே விட்டார். எந்த ஒரு சக்திகளோ, பிசாசினுடைய தந்திரங்களோ, மனிதனுடைய காரியங்களோ அவர் என்ன செய்ய முடியல? மரணத்திற்கு உள்ளாக்க முடியவில்லை. மரணம் அவரை ஆட்கொள்ளல. ஆனால் மரணம் தன்னை ஆட்கொள்வதற்கு அவர் அனுமதித்தார். என்ன பண்ணார்? அனுமதியின் பேரில் தான் அந்த மரணம் வந்து. அதனால தான் சொல்கிறாரு, ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று நாம் இதில் அறிஞ்சிக்கலாம். இன்னும் பார்த்தோம்னா இதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கடைசியாக அந்த வார்த்தையில் பிதாவினுடைய ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய மேன்மை என்ன என்று நாம் படிக்கிறோம். அதில் தான் நிறைய கரங்களில் நாம் பார்க்குற பொழுது சொல்கிறாரு, அதாவது என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. இப்படி இருந்தால் நான் உங்களுக்காக என்ன பண்ண, ஒரு வாசஸ்தலத்தை நான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று சொன்னார். இப்போ நான் போகிற பொழுது உங்களுக்காக என்ன பண்ணுறேன்? ஆயத்தம் பண்ணுறேன்னு சொல்கிறார். அப்போ நம்ம இந்த இடத்துல அவர் உறவு, ஐக்கியம், ஒப்பு கொடுக்கணும். எல்லா காரியத்தையும் பிதா சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. முடித்ததுடனே இப்போது தன்னுடைய ஆவியை பிதாவின் இடத்துல மீண்டுமாக அவர் ஒப்பு கொடுக்கிறார் என்று படிக்கிறார். இது ஒப்பு கொடுத்தலின் வார்த்தை, ஐக்கியமுள்ள ஒரு வார்த்தை. அதில் பார்த்தீங்கன்னா 1 யோவான் 1:3 வாசிங்க. 1 யோவான் 1:3. நீங்களும் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அல்லேலூயா. எங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்குதா? பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்போ நம்முடைய ஐக்கியம் யார்கிட்ட இருக்குது? ஆண்டவரோட ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவராக இயேசு பிதாவோடு ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொண்டார். அவரோடு கூட ஒப்புரவாகியிருந்தார். இந்த நேரம் ஒப்புரவாக்குதலுடைய ஊழியத்தை அவர் நிறைவேற்றினார் என்று நம்ம படிக்கிறோம். அடுத்தபடியாக இதை பார்த்தீங்க, இதில் சொல்கிற இந்த 2வது கடைசியாக இந்த வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, ஒப்புவித்தலினுடைய வார்த்தை, ஒப்பு கொடுக்கிறார் என்று படிக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவர் என்ன பண்ணுறாங்க? அவருடைய தாய் தகப்பன்மார் அவரை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்தார்கள் என்று லூக்கா 2:23 படிக்கிறோம். பஸ்கா அப்போது ஒப்பு கொடுக்குறாங்க. அப்போ அந்த பிள்ளைய எப்பவுமே கர்த்தருக்கென்று வளர்த்துறாங்க. ஆண்டவருடைய அந்த தாய் தகப்பனாகிய அந்த மரியாளும் யோசேப்பும் அவர்களை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து வளர்த்தாங்க என்று நாம் படிக்கிறோம். எபிரேய ஆக்கியோன் விதமாக சொல்கிறாரு. அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. 9ஆம் அதிகாரம் எபிரேயர் 9:14. ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியையிலற சுத்திகரிப்பதை எவ்வளவு நிச்சயம். அல்லேலூயா. அப்போது பழுதற்ற பலியாக அவர் என்ன பண்ணியிருக்காராம்? ஒப்பு கொடுத்திருக்கார். பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார் என்று நாம் படிக்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஒப்புவிக்கிறேன் என்ற வார்த்தையில் ஒரு வெற்றியுள்ள காரியம். ஏன்னா எல்லா பிதா தனக்கு கொடுத்த ஒவ்வொரு காரியத்தையும் முடிச்சுட்டு மீண்டுமாக அவர் தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா எபிரேயரில் இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம்.
2ஆம் அதிகாரம் 14-15 வசிங்க. மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அல்லேலூயா. நீங்க பார்த்தோம், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசை அழிக்கும்படிக்கு எதனால் வச்சாரு? தன்னுடைய சிலுவை மரணத்தினால் அழிக்கிறார். அப்போ எல்லாவற்றையும் வெற்றி சிறந்து தான் பிதாவினிடத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கிறார் என்று நாம் படிக்கிறோம். இன்னுமாக நாம் கடைசியாக பார்த்தோம்னா அந்த என்ன சொல்கிறாரு? பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவி ஒப்பு. யார்கிட்ட எதில் எங்கே ஒப்பு கொடுக்குறார்? கைகளில் ஒப்பு. அவருடைய அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறார். ஆண்டவர் சொல்கிறார், ஏசாயாவில் 49:16 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை உன்னுடைய உள்ளங்கையில் நான் உங்களை வரைந்திருக்கிறேன். அப்போது அவருடைய கரத்தில் நாம் இருக்கிறோமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய கரத்தில் இருந்தார். அவருடைய கரமாக செயல்பட்டார். இன்றைக்கு இயேசுவின் கரங்களாக நாம் செயல்படுகிறோமா? அவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் கண்களை மூடி ஒரு நிமிடம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய சத்தம் நமக்கு முன்பாக வந்திருக்கிறது. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று அவர்களுக்காக பரிந்து பேசின ஆண்டவர் இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நாம் மன்னிப்பின் சுபாவம் உடையவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். எத்தனையோ வார்த்தைகள் நமக்கு கேட்கப்பட்டிருக்கிறது. நிந்திக்கிறவர்களுக்காக, பகைவர்களுக்காக, துன்புறுத்துறவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? இல்லை அவர்களை நாம் கடிந்து கொள்கிறோமா? அவர்களிடத்தில் நாம் மன்னிக்கக்கூடிய சுபாவம் இல்லாமல் அவர்களை வெறுக்கிறோமா? இந்த சிலுவை முதலாவது வார்த்தை நாம் மன்னிப்பை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 2வது வார்த்தையில் அந்த கல்லனோடு ஆண்டவர் பேசினார். இன்றைக்கு சிலுவையில் இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். அவனுக்கு கடைசி நேரத்தில் ஒரு ரட்சிப்பு கிடைத்தது. இன்னொரு மனிதன், இன்னொரு குற்றவாளி, மனம் திரும்பாத ஒரு குற்றவாளி. ஆனால் அவன் கடைசி வரை மனம் திரும்பவில்லை. ஆனால் இன்னொரு மனிதன் தன்னுடைய கடைசி நேரத்தில், தன்னுடைய ஜீவன் போகிற நேரத்தில் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். அவனுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. ஆண்டவர் அவனிடத்தில் ஒரு காரியத்தையும் கேட்கவில்லை. நீ இவ்வளோ நாள் இவ்வளோ பெரிய குற்றத்தை செய்த, அதை செய்த, இதை செய்துன்னு கேட்கல. ஆண்டவர் உடனே அவனுக்கு மன்னிப்பை கொடுத்தார். உடனே அவனை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று சொன்னார். உடனடியாக ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு, நம்முடைய வேண்டுதல்களுக்கு, நம்முடைய விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிற ஆண்டவர். வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவர் என்று நாம் அவருடைய சமூகத்தில், அந்த மனம் திரும்பின கல்லனை போல அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். 3வதாக நாம் பார்த்தோம், மரியாளிடத்தில் பேசுகிறார், சீசனிடத்தில் பேசுகிறார். சிலுவையின் அடியே நின்ற யோவானுக்கு கர்த்தருடைய பணியை, தாயை ஏற்றுக்கொள்கிற ஒரு காரியம், ஒரு வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதம், நன்மைகள், கிருபைகள் கிடைத்தது. அதே போல் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்தாலும் உலக பிரகாரமான தாயை அவர் ஒருபோதும் மறக்கவில்லை. அவர்களை பராமரித்து வாழ்ந்தார். அதனால தான் யோவானிடத்தில் ஒப்பு கொடுத்து சென்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய பெற்றோரை கனம் பண்ணுகிறோமா? பெற்றோருக்கு தேவையான உதவிகளை நாம் செய்கிறோமா? அவர்களை இழிவாய் எண்ணுகிறோமா? அசட்டை பண்ணுகிறோமா? அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை நாம் கொடுக்கிறோமா? நாம் சிந்தித்து பார்த்து இந்த 3வது வார்த்தையில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த காரியத்தை நாம் சிந்தித்து பார்ப்போம். அதே போல் 4வதாக
என் தேவனே என்று கதறக்கூடிய அளவில் நம்முடைய பாவம் ஆண்டவரை விட்டு நம்மை தூரமாக இருக்கிறதா, தூரமாக நம்மை கொண்டு சென்றிருக்கிறதா? இன்றைக்கு நாம் சிலுவையினிடையே இன்னும் அவருடைய சமூகத்தில் நம்மை கிட்டி சேர நம்மை ஒப்பு கொடுப்போம். 5வது வாரத்தில் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். இன்றைக்கும் அவருடைய தாகம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஏராளமான மக்கள் அடிமைத்தனத்தில், பாவத்தில், சாபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆத்மா மீட்கப்பட வேண்டும், அந்த ஆத்மா ஈடேற வேண்டும் என்ற ஒரு தாகம் ஆண்டவருக்கு இருந்தது. இன்றைக்கு நமக்கு அப்படி ஒரு தாகம் இருக்கிறதா? அவர்களுக்காக, ஆத்துமாக்களுக்காக நாம் கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறோமா? நம்மால் இயன்ற பணியை செய்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். அதே போல் 6வதாக அவர் சொன்னார், முடிந்தது. பிதா தனக்கு கொடுத்த எல்லா பணிகளையும் அவர் முடித்தார். ஒரே தரம் பலியாகி சிலுவையில் வெற்றி சிறந்தார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவர் முறியடித்தார். பிசாசினுடைய கிரியைகளை முறியடித்தார். இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் வெற்றி இறக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? அல்லது பிசாசினுடைய அடிமைத்தனங்களுக்கு நாம் அடிமைப்பட்டு போகிறோமா? வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாதபடி பிசாசு நம்மை சிறைப்படுத்தி இருக்கிறானா? ஆண்டவர் சொன்னது போல வெற்றியுள்ள முழக்கத்தோடு பிதாவின் சித்தத்தை செய்ய நாம் முடிந்தது என்று அவளைப் போல, அப்போஸ்தலர்களைப் போல, மிஷனரிகளைப் போல ஒவ்வொரு அந்த பணியை செய்து முடிக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அதுபோல் 7வதாக சொன்னார், பிதாவே உடைய கைகளிலே நாவி ஒப்பு கொடுக்கிறேன். நாம் அவருடைய கரத்தில் இருக்கிறோமா? அல்லது அவருடைய கரத்தை விட்டு நாம் விலகி போகிறோமா? அவருடைய கரங்களில் நாம் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை, அது ஆண்டவருக்காக என்று நாம் ஒப்பு கொடுத்து வாழ்கிறோமா? அல்லது இந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில் அவருடைய கரத்திலிருந்து விலகி போகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த வேளையில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நிலையிலும் இந்த ஆண்டவரே 7 வார்த்தைகளின் மூலமாக கர்த்தர் நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். ஆண்டவர் எத்தனையோ நாட்கள் இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இன்றைக்கும் கூட அப்பா நம்முடைய வார்த்தை எங்களுக்கு கொடுக்கப்பட்டது, எங்களுக்கு கிடைத்தது. அவைகளை நாங்கள் பற்றி கொண்டு உறுதியாய் பிடித்து கொண்டு இந்த வசனங்களுக்கு, வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து வாழ இன்றைக்கும் நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். ஆண்டவர் தீர்மானங்களில் நாங்கள் நிலைத்திருந்து ஆண்டவர் வெற்றி சிறக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை நீ தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.